வணக்கம் நட்புகளே, இது கதை பாக்ஸ் தமிழ். நான் சுதா. என்கிட்ட நிறைய பேர் என்ன கேட்டிருந்தாங்க தெரியுமா? என்னால இந்த ஃப்ரெண்ட் சர்க்கிள ஹேண்டில் பண்ணவே முடியல. நான் ஒரு முக்கியமான விஷயத்த பேசினா கூட, இருடா இவன் எப்பவும் இப்படிதான் மொக்க போட்டுட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லி என்ன ஆஃப் பண்ணிடுறாங்க. அல்லது அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க. நான் பேசினா சரியா ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க என்ன ஒதுக்குனது மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. சில சமயங்கள்ல எனக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மையே வந்துருது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. சரி, இத நினைச்சு நீங்க கவலையே படாதீங்க. இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு மூன்று உளவியல் ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லித்தர போறேன். இத நீங்க ஃபாலோ பண்ணாமே போதும், நீங்க அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான பர்சனா மாறித்தான் போவீங்க. சரி, அந்த 3 உளவியல் ட்ரிக்ஸை பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் ட்ரிக் என்ன தெரியுமா? ஸ்டாப் பீயிங் த கிளவுன் ஆல்வேஸ். அதாவது நீங்க எப்பவும் குரூப்ல ஜோக் அடிச்சுட்டு மற்றவங்கள சிரிக்க வச்சுக்கிட்டே இருந்தா நீங்க ஒரு என்டர்டெய்னரா மட்டும் தான் மாறி போவீங்க. அவங்க உங்களை மதிக்கவே மாட்டாங்க. இப்போ நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல ஒருத்தன் இருப்பான். நாம அவனை என்னதான் கிண்டல் பண்ணாலும் அவன் கோபமே பட மாட்டான். நாம அவனை கலாய்ச்சு மொட்டை பீஸாக்குனா கூட அவன் சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பான். உடனே நம்ம மைண்ட்ல ஒரு இளக்காரமான பார்வை அவன் மேல வந்துடும். அவன் என்ன சொன்னாலும் ஒண்ணுமே செய்ய மாட்டான் அப்படிங்கிற எண்ணமே நாம அவனை மதிக்காம போறதுக்கான ஒரு காரணமா அமைஞ்சிடும் இல்லையா? இத போலத்தான் நீங்களும் அங்க உங்களை நீங்களே தாழ்த்திக்கிட்டீங்கன்னா அவங்க பார்வைக்கு நீங்க ஒரு கிளவுனா தான் தெரிவீங்க. அவங்க உங்களை மதிக்கவே மாட்டாங்க. அடுத்தவங்க சிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்களை நீங்களே தாழ்த்திக்காதீங்க. மாறாக அவங்க லைஃபுக்கு தேவையான ஒரு வேல்யூவை கொடுங்க. அதாவது வாரத்துல ஒரு நாளாவது நீங்க கத்துக்கிட்ட ஒரு பாடமோ அல்லது ஒரு விஷயமோ அல்லது ஒரு ஐடியாவோ அவங்களுக்கு சொல்லி கொடுங்க. எது சரி எது தவறு அப்படிங்கிற சின்ன சின்ன ஐடியாக்களையும் கொடுக்க தொடங்குங்க. அப்படி கொடுக்க தொடங்குனீங்கன்னா அவங்க பார்வையில நீங்க ஒரு கிளவுனா தெரிய மாட்டீங்க, ஒரு மதிப்பு மிக்க நபரா தான் தெரிவீங்க. இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவும் கை கொடுக்கும். செகண்ட் பாயிண்ட் என்ன தெரியுமா? ஸ்பீக் லெஸ், ஸ்பீக் ஸ்ட்ராங். அதாவது நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, குறைகுடம் கூத்தாடும் நிறைகுடம் தழும்பாது அப்படின்னு. இத போல நீங்க அதிகமா பேசிக்கிட்டு இருந்தா உங்க பேச்சுக்கு வேல்யூ குறைஞ்சுதான் போகும். குரூப்ல ஒரு டாபிக் போயிட்டே இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்க அதிகமா விளக்கம் கொடுத்துட்டே இருந்தா உங்களோட வேல்யூ அங்க குறைஞ்சுதான் போகும். அதனால குறைவா ரொம்ப தெளிவா பேசுங்க. உதாரணமா, இப்போ உங்க குரூப்ல டூருக்கு போறதுக்கான ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. எல்லாரும் ஆளுக்கு ஒவ்வொரு பாயிண்டா சொல்லிட்டு இருப்பாங்க, ஒரு முடிவுக்கே வராது. நீங்க லாஜிக்கா பேச ஆரம்பிங்க. பேசும் பொழுது முக்கியமான விஷயத்த மட்டும் பேசுங்க. பேசும்போது சின்ன கேப் விட்டு அவங்க கண்ணையே பார்த்து நிதானமா பேசுங்க. நீங்க பேசுற விஷயம் வேல்யூவா இருந்தா அவங்க உங்க பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அது மட்டும் இல்ல, நீங்க நிதானமா நிறுத்தி பேசும்போது அவங்க உங்களை கவனிக்க தொடங்குவாங்க. உங்களோட அந்த நிதானம் தான் உங்களுக்கான அந்த மரியாதையை பெற்று தரும். நன்றாதீங்க. தேர்ட் ட்ரிக் என்ன தெரியுமா? டோன்ட் சேஸ் அட்டென்ஷன். அதாவது நிறைய பேர் பண்ற தப்பு இதுதான். குரூப்ல ஏதாவது ஒரு மெசேஜ அனுப்புவாங்க, ரிப்ளை வரலன்னா டென்ஷன் ஆயிடுவாங்க. அடுத்தவங்களோட கவனத்தை ஈர்ப்பதற்காகவே ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. நீங்க தப்பே பண்றீங்க. அடுத்தவங்களோட அட்டென்ஷனை தேடுனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அடுத்தவங்களோட வேலிடேஷன் தேவைப்படுது அப்படிங்கறதுதான் அர்த்தம். இது உங்களை ஒரு வீக்கான பர்சனா காட்டிடும், தெரிஞ்சுக்கோங்க. உதாரணமா, இப்ப நீங்க ஒரு புது ட்ரெஸ் வாங்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அத கண்ணாடி நின்னு போட்டு பாக்குறீங்க, ரொம்பவும் சூப்பரா இருக்கு. அதே ட்ரெஸ்ஸ நீங்க வெளியே போட்டுட்டு போகும்போது 4 பேர் அதை பார்த்து
நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லணும் நீங்க ஆசைப்படுறீங்க. அவங்க நல்லா இருக்கு அப்படின்னு சர்டிபிகேட் கொடுத்தாதான் உங்களுக்கு ஒரு திருப்தியே வரும் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதுதான் வேலிடேஷன் அப்படின்னு சொல்றது. இப்படி நீங்க அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருந்தா உங்களோட வேல்யூ அவங்க கிட்ட குறைஞ்சுதான் போகும். தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தவங்க உங்களை கவனிக்கணும் அப்படின்னு அவங்க பின்னாடியே ஓடிட்டு இருக்கிறத முதல்ல நிறுத்துங்க. நிறுத்திட்டு உங்க நேரத்துக்கு முதல்ல மரியாதை கொடுக்க தொடங்குங்க. உங்களுக்கான ஒரு ஸ்கேர்சிட்டியை உருவாக்கிக்கோங்க. எல்லா மெசேஜுக்கும் ரிப்ளை பண்றது, கூப்பிட்ட இடங்களுக்கு எல்லாத்துக்கும் போறது, எப்பொழுதும் அவைலபிளா இருப்பது, இது எல்லாத்தையும் முதல்ல நிறுத்துங்க. உங்களுக்கான நேரத்தை நீங்க மதிக்க தொடங்குங்க. அப்பதான் உங்களை எல்லாரும் மதிக்க தொடங்குவாங்க. அத முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கோங்க. எல்லோருக்கும் நீங்க ரொம்ப ஈஸியா கிடைச்சிட்டீங்கன்னா உங்களோட அருமை அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அதனால உங்களை நீங்க ஒரு ரேர் பர்சனா முதல்ல மாத்திக்கோங்க. உங்க வாழ்க்கையில நீங்க ரொம்ப பிஸியா இருக்கிறது மாதிரி உங்களை மாத்திக்கோங்க. அடுத்தவங்க பின்னாடி நீங்க போறத நிறுத்தினாதான் உங்க பின்னாடி அடுத்தவங்க வர ஆரம்பிப்பாங்க. அதனால நட்புகளே, உங்களை நீங்களே தரம் தாழ்த்திக்கிட்டு அடுத்தவங்கள பிரிக்க வைக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. அவசியமான இடத்துல அளவோடு அளந்து பேசுங்க. அடுத்தவங்க பாராட்டணும் அப்படின்னு நினைச்சு அவங்க பின்னாடியே ஓடிட்டு இருக்காதீங்க. இந்த 3 விஷயங்களை நீங்க கரெக்ட் பண்ணிட்டாலே போதும். அடுத்தவங்க உங்களை ஆச்சரியமா பார்க்கிறத விட உங்களை ஒரு மதிப்புமிக்க பர்சனா பார்க்க ஆரம்பிப்பாங்க. தெரிஞ்சுக்கோங்க. இந்த சிந்தனை உங்களுக்குலாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட் தான் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷன். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. இதை போல தொடர்ந்து வேணும்னா கதை பாக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு காணொளியில உங்களை சந்திக்கிறேன். Until then, Sudha. Thank you.